ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்ச கேக் ரஸ்க் செய்ய போகிறோம். இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியாக்களுக்குமே மிச்சம் பிடிக்கும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்திருக்கிறேன். முட்டை நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணிக்கிற வேணும். இந்த மாதிரி முட்டையை பீட் பண்ணினதுக்கு பிறகு நான் இதில் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கிறேன். முட்டையில் பட்டரை சேர்க்கக்குள்ள பட்டர் மிச்சம் சூடாக இருக்கக்கூடாது. இதோடவே 125 கிராம் அளவுக்கு சீனியும் சேர்த்திருக்கிறேன். சீனி நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. சீனி கரைஞ்சிருக்குதான்னு சொல்லி கையால் எடுத்து தொட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த கிறிஸ்டல் அரைக்கக்கூடாது. அந்தளவுக்கு சீனியை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். கையில் கொஞ்சம் கூட ஒட்டி கொண்டு தான் இருக்கும். இப்போ இல்லை நான் கொஞ்சமாக பாதாம் சேர்த்திருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் கையில் கொஞ்சமாக மாவு பூசிட்டு இதை 2 பேட்சாக பிரித்து எடுக்க போகிறேன். இப்போ நான் இதை 2ஆக பிரித்து இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட தடிப்பமாக தேவைன்னா அந்த மாதிரி செஞ்சு குறையலும். இப்போ இதை நாங்கள் பேக் பண்ணி கொருவோம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்குமே பேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அவனுக்குமே டெம்பரேச்சர் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. மற்றது நீங்கள் எந்த சைஸில் செஞ்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரஸ்கை 2 டைம் பேக் பண்ணிக்கிற வேணும். அதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் 25 நிமிஷம் பேக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ணி நல்லா ஆறினத்துக்கு பிறகு நீங்கள் ரஸ்க் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. சூடோடே வெட்டினீங்கன்னா அது அந்த வெடித்து ரஸ்கோட ஷேப்பே இல்லாமல் போய்த்திடும். அதனால் நல்லா ஆறினத்துக்கு பிறகு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. மற்றது நீங்கள் கட் பண்ணுற சைஸை பொறுத்து பேக்கிங் டைமும் மாறும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கூடவோ குறையோ அட்ஜஸ்ட் பண்ணி குறையலும், அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வெட்டினதுக்கு பிறகு நாங்கள் இதை இன்னொரு தைனமும் பேக் பண்ணிக்கிற வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா ரஸ்கை 2 தைனம் பேக் பண்ணுறேன். அதனால் வெட்டின ஸ்லைஸ் இது மாதிரி அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு 2வது தைனம் 18லேருந்து 20 நிமிஷம் வரைக்குமே நீங்கள் பேக் பண்ணிக்கிறேலும். உங்களோட அவனோட டெம்பரேச்சர் நீங்கள் வெட்டிருக்கிற சைஸை பொறுத்தது. 2வது தைனமும் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். 2வது தைனம் நான் 20 நிமிஷம் வரைக்குமே பேக் பண்ணியிருந்தேன். ரஸ்க் நல்லா ஆறினத்துக்கு பிறகு தான் உடைச்சி பாருங்கள். அப்போ வெளியால் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியெல்லாம் வாங்குறத விடவுமே நீங்கள் இது மாதிரி செய்யக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.